சிவாய நமக. அன்பான ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய மே மாதம் 26ஆம் தேதி 2026 குரு பெயர்ச்சி நடக்குது. இந்திய நேரப்படி பார்த்திங்கன்னா பகல் 11 மணிக்கு, சரியாக 11 மணிக்கு இந்த குரு பெயர்ச்சி நடக்குது. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வருகிறார். ரிஷபராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் பாவத்திலிருந்து 3ஆம் பாவத்திற்கு வருகிறார். ஒவ்வொரு வருடமும் குரு பெயர்ச்சி நடக்குங்க. இப்போது ரிஷபராசிக்கு இது என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் குரு பகவான் உங்களுக்கு உச்சமான இடத்திலே உங்களுடைய 3ஆம் பாவத்திலே வந்து அமருவார். இது 12 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியதான ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சி. அதனால் இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப நல்லா இருக்க போகுது. முக்கியமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு 3ஆம் பாவத்திலே குரு பகவான் வருகிறார். 3ஆம் பாவம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த 2ஆம் பாவத்திலேருந்து 3ஆம் பாவத்துக்கு வருகிறார். அதாவது நம்ம பார்க்குறது வாக்கிய முறைப்படியான பஞ்சாங்க கணனம். இந்த குரு பயிற்சினால் முதல்ல பார்த்திங்கன்னா புதிய மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு வேலையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, வேலை மாறணும், வீடு மாறணும், புதியதாக ஒரு தொழில் துவங்கணும், புதிய மாற்றத்தை நோக்கி நீங்கள் இருந்து கொண்டு இருக்கீங்க. ரொம்ப நாளாக அந்த மாற்றமே இல்லாமல் இருக்குன்னா கவலையே படாதீங்க. இந்த குரு பயிற்சினாலே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல வந்து இருக்கார். பொதுவாகவே ரிஷப ராசிக்கு 11ஆம் பாவத்திற்கும் 8ஆம் பாவத்திற்கும் உடையவர் குரு பகவான். அவர் இப்போ 3ஆம் பாவத்தில் வர்றதுனால வெளிநூர் அல்லது வெளிநாடு அது மாதிரி சென்று சம்பாதிக்கணும், உங்களுக்கு ஒரு பிடிச்சமான ஒரு கண்ட்ரிக்கு போய், வெளிநாட்டுக்கு போய், அப்ராட் போய் நல்லா சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு சாதகமான காலம். அதனால் வெளிநாடு போகக்கூடன்னு ஆசைப்பட்றவங்க வெளிநாடு போகலாம். அதுமாரி நல்ல ஒரு கடல் கடந்த வியாபார அபிவிருத்திகள் ஏற்பட போகுது உங்களுக்கு. அடுத்ததாக முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை. இந்த குரு பகவானுக்கு 3 விதமான பார்வை இருக்குது. நேர் பார்வை. அந்த நேர் பார்வையினால் ரிஷபராசியினுடைய 9ஆம் வீட்டை பார்க்கிறார். அதனால் தெய்வ வழிபாடுகள் ரொம்ப சித்தியாக கிடைக்கும். சுவாமிகிட்ட வேண்டக்கூடிய பிரார்த்தனை ரொம்ப நாளாக வேண்டுதல் இருக்குன்னா அந்த பிரார்த்தனை செய்து முடிக்கக்கூடிய காலம் அமையும். அடுத்தது அவருடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கிறார். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஏன்னா கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா, அந்த கலத்திரஸ்தானம் பார்வை பெறுறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். அதே மாதிரி உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். லாபஸ்தானம் அந்த பார்க்கறதுனால ரொம்ப சின்ன முதலீட்டின் மூலமாக பெரிய லாபம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. சின்ன முதலீடு செய்வீங்க, ஆனால் பெரிய லாபமாக அடைவீங்க. அது மாதிரி ஒரு பலன் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அதுமாதிரி இந்த காலம் வந்து முக்கியமாக உங்களுக்கு நல்ல காலமாக இருந்தாலும் கூட சகோதரிகளிடம் கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலனை கிடைக்கும். அதே மாதிரி விநாயகர் வழிபாடு, சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி அர்ச்சனை பண்ணி வந்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக.